இன்டர்வியூஸ்ல டேட்டாபேஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா ஒரு டிபி டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு ரெலியபிளா நடக்குது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது தான் இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஆசிட்ல A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டாமிசிட்டி, C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி, I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐசோலேஷன், D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டியூரபிலிட்டி. இதுல ஏங்கிற அட்டாமிசிட்டி எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு டிபி டிரான்சாக்ஷன் வந்து ஒரு சிங்கிள் யூனிட் அதுல ஏதாவது ஒரு ஸ்டெப் ஃபெயில் ஆனாலுமே அந்த என்டையர் டிரான்சாக்ஷனுமே கேன்சல் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அக்கௌண்ட் ஏல இருந்து அக்கௌண்ட் பிக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அக்கௌண்ட் ஏ வந்து டெபிட் ஆகணும், அக்கௌண்ட் பி வந்து கிரெடிட் ஆகணும். இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த என்டையர் டிரான்சாக்ஷனுமே ரோல் பேக் ஆயிரணும், அக்கௌண்ட் ஏக்கு அந்த பணம் திருப்பி போயிடணும். இதுதான் அட்டாமிசிட்டி. இந்த சீங்கிற கன்சிஸ்டன்சி எதை மீன் பண்ணுது அப்படின்னா டிபில டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே அது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் அந்த டிபி மாறணும். ஆனா அப்படி மாறும்போது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அது ஃபாலோ பண்ணிட்டு மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் வந்து எப்பயுமே நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஆர் ரூல் செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனால அந்த பேலன்ஸ் நெகட்டிவ் ஆகுதுன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆயிரணும், அந்த டிரான்சாக்ஷன் நடக்கவே கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஐங்கிற ஐசோலேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இப்ப 2 டிபி டிரான்சாக்ஷன் அட் த சேம் டைம் நடக்குதுன்னா ரெண்டுமே மிக்ஸ் அப் ஆயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2 டிரான்சாக்ஷன் அட் த சேம் டைம் நடக்குதுன்னா ரெண்டுமே மிக்ஸ் அப் ஆயிடக்கூடாது. இதுதான் ஐசோலேஷன். டிங்கிற டியூரபிலிட்டி எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு டிபி ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா அது பர்மனெண்டா சேவ் ஆயிரணும், சிஸ்டம் கிராஷ் ஆனா கூட அது டெலீட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் ப்ராப்பரா நடந்து முடிஞ்சிச்சுன்னா டிபி கமிட் ஆயிடுச்சுன்னா அதை எதனாலையும் எரேஸ் பண்ண விடக்கூடாது. இதுதான் டியூரபிலிட்டி. இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டெஃபினிஷன்.